யோசுவா 3:6 உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோர்தான், எரிகோ போன்ற சோதனைகளை கடந்து செல்ல நமக்கு முன்னால் ஜெபம், உபவாசம், பொருத்தனை ஆகியவை சென்றால் போதாது. முதலாவது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அல்லது மனம் திரும்பின அனுபவம் என்னும் தெய்வ உடன்படிக்கை பெட்டி செல்ல வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிக நிச்சயத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற உடன்படிக்கை தான் கடக்க முடியாத பாதைகளையும் கடக்க நமக்கு வலிமை தரும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவிற்கு தேவனுடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்டதாகவும் தேவனுடைய வழியில் நடப்பதாகவும் உள்ளதோ அந்த அளவிற்கு தான் சோதனைகளை கடந்து செல்லும் ஆற்றலை பெற முடியும். யார் நமக்காக ஜெபித்தாலும், எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும், எத்தனை பொருத்தனைகள் செய்தாலும், எவ்வளவு ஊழியங்கள் செய்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதாகவும் இல்லாவிட்டால் சோதனைகளையும் போராட்டங்களையும் பாடுகளையும் வெற்றியாக கடக்கவே முடியாது. எனவே தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக நம்முடைய சரீரத்தை அவர் தங்கும் ஆலயமாக மாற்ற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையில் செல்லும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.